வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம யூனிட் 17ல் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன? ஹெல்தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் விச் ஃபங்க்ஷன் நார்மலி. பட் அக்கார்டிங் டு WHO அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, reproductive health means total well-being in all aspects of reproduction. அப்போ எந்தெல்லாம் ஆஸ்பெக்டில் டோட்டல் வெல்பீயிங்னா, ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கலி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஆர்கனிசமோட, ஒரு ஹியூமன் பீயிங்கோட மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கையும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. மென்டல்னால் அந்த பர்சனோட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் அதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். Also, ability to reproduce and regulate fertility. Human beings can regulate fertility. They can choose when to plan their family. A female can choose when to become pregnant. And women's ability to undergo pregnancy. Safe childbirth அப்படின்னா சேஃபாக சைல்டு வந்து பிறக்கணும். மெட்டர்னல் அண்ட் இன்ஃபென்ட் சர்வைவல். பிறந்ததுக்கு அப்புறமா மதர், மெட்டர்னல்னால் மதர் அண்ட் இன்ஃபென்ட் சுட் சர்வைவ் அண்ட் தே ஷுட் பி ஹெல்தி. தேர் வெல்பீயிங். To improve reproductive health, the government has launched National Health Program. So, peopleoda reproductive health improve பண்றதுக்கு government has launched nationwide health program. So, first என்ன? Family Welfare Program. The Family Welfare Programல வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு பிளான், அதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதனால இதை காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம்னு சொல்கிறோம். அதில் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், MCH, மதரோடதும் சைல்டோடதும் ஹெல்த் கேர். இம்யூனைசேஷன் ஆஃப் மதர்ஸ், இன்ஃபென்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அதாவது தடுப்பூசி கொடுக்கறது, வேக்சினேட் பண்ணுறது மதர்ஸை, பேபிஸை, சில்ட்ரனை. கிவிங் நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட் டு ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். சாப்பாடை தவிர சாப்பாட்டில் சில விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்காதனால டேப்லெட் ஃபார்மில் நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட், விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கறது. கான்ட்ராசெப்ஷன் வித் ஹெல்த் எஜுகேஷன். பீப்புளை ஹெல்த் பற்றி எஜுகேட் பண்ணி கான்ட்ராசெப்ஷன் பற்றி எஜுகேட் பண்ணுறது. கான்ட்ராசெப்ஷன் மீன்ஸ் மெத்தட்ஸ் டு ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னா, டு மோட்டிவேட் கப்புள்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு அக்செப்ட் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். அதனால் என்ன ஆகும்? கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? தே கேன் ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு சைல்டு ஆர் 2 சில்ட்ரன் இருக்கிறதுனால என்னெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்களோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களோட லிவிங் ஸ்டேட்டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளோட டிமாண்டை ஈஸிலியாக ஃபுல்ஃபில் பண்ணலாம். பட் அதே ஒரு ஃபேமிலியில் 4-5 குழந்தைகள் இருக்குன்னா அவங்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் பாதிக்கும். ஸோ ஸ்மால் ஃபேமிலி இருக்கிறதுனால எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், லிவிங் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், RCH. இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட். இதில் என்னெல்லாம் இன்டிகிரேட்டட் சர்வீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சி அண்ட் சைல்டு பர்த். செகண்ட் ஒன், போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. போஸ்ட் நெட்டல்னால் என்ன? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மதரையும் சைல்டையும் டேக் கேர் பண்ணுறது. தென் டு ஸ்ட்ரெஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் டு மதர். நமக்கு தெரியும் பிரெஸ்ட் மில்க், ஃபஸ்ட் மில்க் இஸ் கொலோஸ்ட்ரம், இட் இன்க்ரீசஸ் இம்யூனிட்டின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த அவேர்னஸை வந்து மதரில் க்ரியேட் பண்ணி பிரெஸ்ட் ஃபீட் பண்ண வைக்கிறது குழந்தைகளுக்கு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறது. அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். சில டிசீசஸ் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. Population explosion and family planning. Population explosion na enna? Sudden and rapid rise in the size of human population. So human population வந்து அதிகமாகுது, திடீர்னு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்த பாப்புலேஷன் க்ரோத்னால சில டேஞ்சர்ஸ் இருக்குது. அதுதான் இன்ஹெரண்ட் டேஞ்சர்ஸ். பாப்புலேஷன் க்ரோத்னால உருவாகிற டேஞ்சர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்ஸ் பண்ணி தே ஹவ் டேக்கன் செவரல் மெஷர்ஸ் டு செக் பாப்புலேஷன் க்ரோத்தை. இந்த பாப்புலேஷன் க்ரோத்தை செக் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மெஷர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன். தட் இஸ் கால்ட் ஃபேமிலி பிளானிங். Very important, this point is India is one of the first country in the world to launch nationwide family planning program. எப்போ 1952 India has launched nationwide family planning program.
What is family planning? It is way of living adopted voluntarily by couples. Couples வந்து தனக்கு தானே முன் வந்து ஒரு வே ஆஃப் லிவிங்கை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன பேசிஸ்? அந்த வே ஆஃப் லிவிங் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பேசிஸ்? பேசிஸ் இஸ் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கிவன் டு தெம். அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அந்த நாலேஜையும் அந்த அவேர்னஸையும் வச்சுட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. தட் இஸ் ஃபேமிலி பிளானிங். And why do they plan their family? To promote health and welfare. ஹெல்த்தையும் வெல்ஃபேரையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. யாரோட ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்? ஃபேமிலியோட அண்ட் சொசைட்டியோட. இன் இந்தியா, திஸ் இன்வெர்டட் ரெட் கலர் triangle is a symbol of family planning in India. ஸ்லோகன் என்ன? ஸ்மால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. WHO has stressed the importance of family planning. And WHO என்ன சொல்கிறாங்கன்னா, it is a global strategy. Family planning is a global strategy for health for all. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு it is a strategy, globally accepted strategy. Next one is contraception. Techniques or methods to prevent pregnancies in women. அதுதான் கான்ட்ராசெப்ஷன்னு சொல்கிறோம். ஸோ விச் மெத்தட்ஸ் அடாப்டட் டு ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சிஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர். சைல்டு பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் கான்ட்ராசெப்ஷன். அப்போ கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ்னால் என்னெல்லாம் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்களோ டு ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி ஆர் கான்ட்ராசெப்ஷன் இஸ் கால்ட் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். இது காமன் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் பேரியர் மெத்தட்ஸ், ஹார்மோனல் மெத்தட்ஸ், Intra-Uterine Devices, and then surgical methods. Barrier methods. Barrier na ஒரு தடை. இந்த மெத்தடில் இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் மீட்டிங் ஓவம். ஸ்பெர்மையும் ஓவமையும் மீட் பண்ணாமல் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரியும், இந்த பிக்சரை பாருங்கள், ஆம்பியூலாவில் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஆம்பியூலாவில் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், எக் இஸ் தேர் அண்ட் the sperm enters through female reproductive tract and reaches the ampulla. Anga fertilization will take place. Adukapparama implantation, adukapparama the baby will develop in the uterus. The female is called pregnant. So in the barrier method la enna pandromna oru thada potudrom between the sperm and ovum. So barrier prevents sperm's entry into the female reproductive tract. First one is in males they use condom. So you can see the picture here. Inga picture ninga paakalam. Condom is made of thin rubber or latex sheath. It prevents deposition of sperms in the vagina and protects against sexually transmitted diseases, STD, like syphilis and AIDS. These two are very important. இப்போ நமக்கு தெரியும், இந்த பிக்சரை பார்த்தோன்னா, இந்த testisல sperms are formed, epididymisல it is stored and it is transported through vas deferens. அந்த டிரான்ஸ்போர்ட்டும் போது seminal vesicle, prostate gland, Cowper's glandலேருந்து வர secretionஸும் இதில் ஆட் ஆகும் and then it is called semen and it comes out, it is ejected through the penis. So the condom is worn by the male over the penis and அப்போ என்ன ஆகும்னா, the semen is collected in the condom. In the bulge theriyirudhu illaya in the diagram la, there it is collected and அந்த semenless sperms இருக்கும், they are not able to enter the vagina or genital tract of the female during the sexual intercourse or coitus. In female, diaphragm or cervical cap. அது என்ன? vaginal diaphragm fit into the vagina. So vaginal diaphragm என்ன பண்ணும்? the vaginaவை கவர் பண்ணும், this one. And cervical cap fits over the cervix. Cervical cap, this fits over the covers the cervix. அதனால என்ன ஆகும்? prevents sperms entry into the uterus. So sperm வந்து uterusக்குள்ள enter பண்ண முடியாது. Next one is hormonal methods. Pills or tablets. Contraceptive pills contain hormones. இந்த டேப்லெட்ஸில் ஹார்மோன்ஸ் இருக்கும். என்ன ஹார்மோன்ஸ் இருக்கும்? either ஈஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கலாம், இல்லை ஈஸ்ட்ரோஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டேப்லெட்ஸை இது கான்ட்ராசெப்ஷனுக்கு யூஸ் ஆகிறதுனால இந்த டேப்லெட்ஸை கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும்? இட் ஸ்டாப்ஸ் ஓவுலேஷன், ஓவமோட ரிலீஸை ஸ்டாப் பண்ணும் அண்ட் இட் ஸ்டாப்ஸ் இம்ப்ளான்டேஷன் அண்ட் ஆல்சோ இட் ஆல்டர்ஸ் cervical mucus. சர்விக்ஸில் இருக்கிற மியூக்கஸை திக்கன் ஆக்கிடும். அதனால என்னாகும்? ஸ்பெர்ம்ஸ் cannot enter. Next one is intra-uterine devices. These are fixed inside the uterus kulla. So that is done by doctors or expert nurses. Devices inserted into the uterus. Two synthetic devices commonly used in India are Lippe's loop and copper T. This is copper T. It is T-shaped and made of copper and
பிளாஸ்டிக், நான் இரிட்டன்ட். நான் இரிட்டன்ட்னா என்ன, இது யூட்ரஸோட லைனிங்கை எந்த விதமாகவும் பாதிக்காது, ஹார்ம் பண்ணாது. அண்ட் காப்பர் டீ, இட் ரிலீசஸ் காப்பர். You can see this picture. இங்கே வந்து யூட்ரஸில் காப்பர் டீ இஸ் இன்சர்ட்டட். திஸ் கேன் ரிமைன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years. 3 years வரைக்கும் அது அங்கே இருக்கலாம். and it reduces sperm motility and fertilizing capacity. So sperm ஓட மூமெண்ட்டையும் reduce பண்ணும், fertilize பண்ணுற கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணும். prevents implantation. very important point என்னன்னா, ஒரு யூட்ரஸ்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா யூட்ரஸ் will prevent implantation. implantation நடக்க விடாது யூட்ரஸ். ஸோ இந்த காப்பர் டீ வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், ஸோ இட் prevents implantation and gives adequate time interval between pregnancies. So whenever the female decides to become pregnant, this can be removed. So there is enough gap. ஒரு சைல்டு பர்த்துக்கும் இன்னொரு சைல்டு பர்த்துக்கும் நடுவில் இனஃப் கேப் க்ரியேட் பண்ணலாம் யூஸ் ஆஃப் திஸ் காப்பர் டீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். இதில் சர்ஜரி பண்ணுவாங்க. இட் இஸ் டன் டு ஐதர் த மேல் ஆர் த ஃபீமேல். கப்பலில் யாராவது ஒருத்தருக்கு திஸ் இஸ் டன். திஸ் இஸ் கால்ட் சர்ஜிக்கல் கண்ட்ராசெப்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன். திஸ் இஸ் அ டெர்மினல் ஆர் பர்மனண்ட் மெத்தட். இதை ஏன் பர்மனண்ட் மெத்தட்னு சொல்கிறோன்னா, திஸ் இஸ் பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல். It prevents pregnancy permanently. So and terminal னு ஏன் சொல்கிறோன்னா, சப்போஸ் இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, they have planned their family, அவங்க ஃபேமிலியில் 1 or 2 children are there, now they don't want child. So அந்த terminal at the end they plan to undergo surgical methods. இது என்ன பண்ணுன்னா, it blocks transport of gametes. gametோட transport block பண்ணும் and அதனால female will not conceive. It prevents conception. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இன் மேல்ஸ் இட் இஸ் கால்ட் வாசெக்டமி. இன் ஃபீமேல்ஸ் இட் இஸ் கால்ட் டியூபெக்டமி. ஸோ வாசெக்டமியில் வாட் இஸ் டன், லிகேஷன் ஆஃப் வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே ஸ்டோர் ஆன ஸ்பெர்ம் வந்து வாஸ் டிஃபரன்ஸ் மூலமாக இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். அப்போ என்ன பண்ணுறோன்னா, வாட் இஸ் டன், திஸ் வாஸ் டிஃபரன்ஸ் இஸ் கட் அண்ட் டைடு. இங்கே இந்த சர்க்கிள்ஸால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி டை பண்ணுறதுனால த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இஸ் ப்ரிவென்டட். அதே மாதிரி டியூபெக்டமியில் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கட் அண்ட் டைடு. இங்கே ஓவரியிலேருந்து ஓவுலேஷன் நடந்து ஓவம் இஸ் கம்மிங் அவுட், இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஃபெலோப்பியன் டியூப். அண்ட் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃபெலோப்பியன் டியூப்பை கட் பண்ணி டைப் பண்ணுறதுனால இட் கேனாட் பி டிரான்ஸ்போர்ட்டட். திஸ் இஸ் கால்ட் டியூபெக்டமி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.